அண்மையில் இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் முதலமைச்சர்களில் பணக்கார முதல்வர்களின் பட்டியலை அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் மற்றும் நேஷனல் எலெக்ஷன் வாட்ச் என்ற நிறுவனங்கள் தரவுகளாக வெளியிட்டுள்ளன. இந்த பட்டியலின்படி மேகாலய முதல்வர் கான்ராட் சங்மா 14.06 கோடி ரூபாய் சொத்துக்களுடன் 10வது இடத்தில் உள்ளார். அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா 17.27 கோடி ரூபாய் சொத்துக்களுடன் 9வது இடத்தில் உள்ளார். 8வது இடத்தில் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் 25.30 கோடி ரூபாய் சொத்துக்களோடு 8வது இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் இருந்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி 30 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட சொத்துக்களோடு 7வது இடத்தில் உள்ளார். இதற்கு அடுத்தபடியாக எளிமையான முதல்வர் என அழைக்கப்படும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி 38 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட சொத்துக்களோடு 6வது இடத்தில் உள்ளார். இவருடைய பெயர் இந்த பட்டியலில் இடம் பிடித்திருப்பது புதுச்சேரி மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். அடுத்தடுத்து மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் 42 கோடி ரூபாய் சொத்துக்களோடு 5வது இடத்திலும், நாகாலாந்து மாநில முதல்வர் நபியூ ரியோ 46.95 கோடி ரூபாய் சொத்துக்களோடு 4வது இடத்திலும் இருக்கின்றனர். முதல் 3 இடங்களை பொறுத்தமட்டில் தென்னிந்திய முதல்வர்கள் 2 பேர் இருக்கின்றனர். பட்டியலில் கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா 51 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களோடு 3வது இடத்தில் இருக்கிறார். தொடர்ந்து அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா காண்டு 332 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட சொத்துக்களோடு 2வது இடத்தில் உள்ளார். முதலிடத்தில் ஆந்திராவில் தற்போது ஆட்சியில் இருக்கும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரும் ஆந்திர முதல்வருமான சந்திரபாபு நாயுடு 931 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட சொத்துக்களோடு இருக்கிறார். இந்த பட்டியலில் மிகவும் குறைவான சொத்துக்களுடன் மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி 15.38 லட்சம் சொத்துக்களுடன் கடைசி இடத்தில் உள்ளார். அதிகபட்சமாக முதல் 10 இடங்களில் பாஜக முதல்வர்கள் 3 பேரும், காங்கிரஸ் முதல்வர்கள் 2 பேரும் இடம் பெற்றிருக்கின்றனர். இதில் உள்ள தரவுகள் கடைசியாக முடிந்த தேர்தல்களில் அந்தந்த மாநில முதல்வர்கள் தங்களின் சொத்து பட்டியலை தேர்தல் ஆணையத்தின் பிரமாண பத்திரத்தில் சமர்ப்பித்திருப்பர். அதன் அடிப்படையில்தான் இந்த பட்டியல் வெளியாகியிருக்கிறது.